சார் சிறுமலையில் இருக்கக்கூடிய வனத்தை பாதுகாக்கணும், மரங்களை அரிவகை மரங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு பூங்காலாம் வந்து தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல இடங்களில் வந்து இந்த கஜா புயலில் விழுந்ததா சொல்லி மரங்களை அகற்றுறதுக்கு பதிலாக வேற இடங்கள்ல இருந்து மரங்களை வெட்டி அகற்றுறதா குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? நீங்க என்ன பத்திரிக்கை? தந்தி டிவி. தந்தி டிவி தானே. தவறான கருத்துக்கள்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா பேசணும். கஜா புயல்ல அடிக்கப்பட்டதா இல்லை, கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மரங்கள் அந்த பட்டா மரத்தில் இருக்கிறது கலெக்டரோட உத்தரவின் பேரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 1. இதில் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. முந்தைய ஒரு காலத்தில் நம்ம செக் போஸ்ட்டில் லாரியாக போயிட்டு இருந்துச்சு மரங்கள். நான் வனத்துறை அமைச்சர் ஆனதுக்கு பின்னால் இந்த கொடைக்கானல், இங்கே திண்டுக்கல், இந்த பகுதியில் தப்பான ஒரு மரம் போகுதுன்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி தான் இவர் நேர்மையின் மறுவர் வந்த எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். இங்கே இருக்கிற டிஎஃப்ஓ அதே மாதிரி ஒரு கொடைக்கானல் டிஎஃப்ஓ எங்கள் ஜேஜேசி இவர் கொடைக்கானல் நேரம் ஐஎஃப்எஸ் படித்தவங்க தான். ஐஏஎஸ் மாதிரி அம்மா ஐஏஎஸ், இவங்க ஐஎஃப்எஸ். தப்பு செய்யாத நல்ல ஆஃபீஸர்களை இங்கே போட்டிருக்கோம். எந்த தவறும் கிடையாது. அவங்க பட்டான இடத்துல இருக்கிற இடத்துக்கு ஒரு குழு வச்சிருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் அதை கேட்டு பண்றாங்க. தவறான செய்தி நீங்க கேள்வியை கேட்காதீங்க. சும்மா போறவன் தூத்தி விட்டு போவான் தம்பி. மரம் போது வருது. இப்ப கணக்கு பாருங்க, இந்த சிறுமலை கணக்கு மரம்லாம் தப்பா போகுது. ஒரு பிட்டு கூட இல்ல, அதான் கீழே அதே எடுக்காம இருக்கு. வேலை ஒரு தந்தி தம்பிக்கு அதெல்லாம் பொய்ங்க. இல்ல ஒரு காலத்தில் நடந்த உண்மை. நாங்க கட்டிங் ஆர்டர் வாங்கி முறைப்படி செய்யறதும் கெடுப்பதில்ல. இதெல்லாம் பொய் பரப்பக்கூடாது. ஒரு பிட்டு கூட போக முடியல. ஆனா சித்திரவுல இந்த இது சித்திரவு செக் போஸ்ட்ல பொதுமக்களே மறியல் பண்ணாங்க. ஒரே ஒரு நிறைய லாரி வருது. கஜா புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்க கட்டிங் ஆர்டர் அரசு அலுவலகத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சத்தியம் டிவி. இது பாலிமர் டிவி யாரு? இன்னொரு அந்த டிவிலே போட்டிருந்தீங்க ஒரு தடவை. அதுக்கு அங்கிருந்து மறுப்பு சொல்லி நான் தான் அறிக்கை கொடுத்துருந்தேன். அவங்க கட்டிங் ஆர்டர் வாங்கி அந்த இது இருக்கு இல்லையா, என்ன மலை, தாண்டிக்குடி மலை, பன்றி மலை, அந்த பகுதியில இருந்து ஒரு தப்பு எதுவும் கிடையாது தம்பி. பட்டா நிலத்தில் எடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. ஓ நிலமா இருந்தா கீழே விழுந்த மரத்தை எடுத்து மறுபடியும் பயிர் பண்ணணும்ல. அது ஒரு காலத்தில் திருட்டு கண்ணோடத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அது இது கொடைக்கானல், திண்டுக்கல், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அது கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு நான் உறுதி சொல்லலாம். இது நம்ம இங்க இருக்கிறதால உங்களுக்கு சொல்றேன், எந்த தவறு நடக்கிறது கிடையாது. தவறு நடந்தாலும் அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கப்படும். தெளிவாக கடுமையா பேசிட்டோம். தப்பா நடந்தா எங்க கவனத்தை கொண்டு வாங்க. பாத்துக்கலாம். இப்போ ஒரு போட்டோ இங்க அவ்வளவுதான். ஏதாவது போட்டோ இப்போ எடுத்தாச்சு. இதுதானே ஒரு போட்டோ. இது வந்து இன்டர்பிரேஷன், அதாவது பொருள் விளக்கம் மையம் சொல்லி அவங்களா அங்கிருந்து எடுக்கலாமா? ஊசியில வந்துருக்கு எல்லாரும். நீ கையை தூக்காம இருக்கேன். இது பட்டாலாண்டு சார். இது சில்வர் ஓக்கு சார். சில்வர் ஓக்கு. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து